கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இந்த இடத்தில் நகோமி ரூத்தின் இடத்திலே சொல்லும் பொழுது போவாசை குறித்து சொல்லுகிறான். அந்த மனிதன் இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இந்த இடத்துல நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில், ஒன்றுமில்லாத சூழலில் ரூத் தன்னுடைய வாழ்வின் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையை நகோமியும் சொல்லுகிறாள். நகோமியும் நம்பிக்கையற்று இருக்கிற வேளை, நகோமிக்கும் அடுத்த நிமிடம் அடுத்த வாழ்வு எப்படி இருக்குமோ என்று தெரியாது. ஆனாலும் நகோமி ரூத்தினிடத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள் போவாசை குறித்து இப்படியாக. போவாசை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ மற்றவர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இந்த இடத்துல நாம் முற்றிலுமாய் காண்கிற ஒரு காரியம் பொறுமையை குறித்து நாம் பார்க்கிறோம். ரூத் பொறுமையோடு கூட இருந்தாள். ரூத் உத்தமமாக நடந்தாள். ரூத் நகோமியின் வார்த்தையை கேட்டாள். நகோமி சொன்ன வார்த்தை இதுதான், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்பதை பார்க்கும் அளவிற்கும் நீ அமைதியாயிரு. எனக்கு அருமையானவர்கள், இது உலக பிரகாரமாக நடந்த ஒரு சம்பவம். ஆனால் நம்மை உருவாக்கின நம் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு வேண்டியபடி செய்வேன் என்று சொல்லி அன்றைய நாளில் போவாஸ் அந்த ரூத்தின் இடத்துல சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நமக்கு வேண்டியதை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ரூத்தை பொறுத்திருக்கும்படி அன்று நகோமி சொல்லுகிறாள். இன்றைய நாளிலும் நம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்குகிறார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வேண்டுமானால் நிச்சயமாக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். She replied, wait my daughter until you learn how the matter turns out, for the man will not rest but will settle the matter today. Wait my daughter, பொறுத்திரு மகளே, இந்த காரியம் எப்படியாக முடிய போகிறது என்கிறதை பார்க்கும்படியாக நீ பொறுத்திரு. அஸ்திபாரமாகிய கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்து, ஆண்டவரே வழி நடத்தும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தந்த தயவிற்காய் ஸ்தோத்திரம். என்னை நாளிலும் பொறுத்திருக்கிற உம்முடைய மக்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நிச்சயமாகவே நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஒரு உலக மனிதனாகிய போவாஸ் நன்மையை செய்வானால் எங்களுடைய பரமபிதா எங்களுக்கு நன்மையை செய்யாமல் நீங்க யாருக்கு உதவி செய்வீங்கப்பா? கண்டிப்பாக நன்மையை கொடுப்பீங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.